பெண்களுக்கு தகுந்த விளையாட்டு என்ன விளையாட்டு? பெண்களுக்கு ஒரே விளையாட்டு. பெண்களுக்கு தகுந்த விளையாட்டு என்ன விளையாட்டு? புருஷன் சேர்க்கறது. புருஷன் சேர்க்கறதா? ஐயோ இவன் சேர்த்து விட்டுருவா. ஏய் பெண்களுக்கு தகுந்த விளையாட்டு புருஷன் சேர்க்கறது வேணாம். அப்பாட்ட சொல்லிடுவேன், நம்மளா சின்ன பிள்ளைங்க. அப்பாவே ஆம்பளை சேர்த்துறதுக்கு யாரு இருக்கான்னு தெரியாம அலையிறாரு அவரே. நாங்களாம் அப்படி கிடையாதுப்பா, நாங்களாம் பிரிச்சு விட்டு போயிடுவோம். சேர்த்ததை பிரிச்சு விட்டுருவீங்க. ஐயோ அவங்ககிட்ட போகாத வெறி எடுத்து கிடக்குறேன். அவன் பல்ல எத்தனை தண்டிட்டு இருக்குது. அதனால பெண்களுக்கு தகுந்த விளையாட்டு என்ன விளையாட்டு? பெண்களுக்கு தகுந்த விளையாட்டு கையடிச்சு விளையாடுறது. கையடிச்சு விளையாடுறது, கையில கும்மி அடிச்சு விளையாடுறது. கும்மி அடிச்சு. ஐயோ இவங்க கூட சேர்ந்தா நம்மளை கெடுத்து விட்டுருவோம். இல்ல கையில கும்மி அடிக்கிறது. கும்மி அடிப்போமா? பெண்களுக்கு தகுந்தது கும்மி, ஆண்களுக்கு தகுந்தது. பெண்களுக்கு தகுந்தது கும்மி, ஆண்களுக்கு தகுந்தது ஊத்தி குடிக்கிறது. ஐயோ அது வேணாம், நம்ம கும்மி அடிப்போம். அடிச்சிருவோமா? பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி. பல்லாக்கு குதிரையா? பல்லாக்கு ஏண்டி இப்படி பண்றீங்க? பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி, பவனி வரும் மீனாட்சி. அண்டியது சொக்கருக்கு பாசம் வச்ச ராசாத்தி, பாசம் வச்ச ராசாத்தி. ஊரோரோ ஊருக்குள்ள, ஊருக்குள்ள ஊருக்குள்ள ஆரானே பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி. எப்படி சூட்டை கலப்பணும் எல்லாத்தையும். சூட்டை கலப்பனா தயிர் சாப்பிட முடியும். செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா கோவிலில் அம்மனுக்கு
நான் பாரு நான் உனக்கு என்னடி ஆகுது நீ வந்து எனக்கு காக்கா அக்கா அந்த நினப்பு கொஞ்சமாவது இருக்குதா நான் உனக்கு நான் உனக்கு சிச்சி ஏய் போய் அக்கா தங்கச்சி தங்குச்சி உனக்கு தங்குச்சி இல்ல தங்கச்சி இல்லமணிக்கு சுடங்காட்டி அத நீ காட்டு என்னடி இப்படியே வந்துட்டு இருக்கறா ஏண்டி பப்பு டான்ஸ் ஆடி நடக்குதுங்க அப்படித்தான் பிறக்குது கோவிலில் அம்மனுக்கு சுடங்காட்டு வேணாப்பா ஏண்டா அப்பா திட்டுவார் புழுதி பறக்குதா புழுதி பறக்குதான்னு கேட்டேன் அப்பா திட்டுவார் ஆமா ஆமா ஐயோ அப்பா வந்து அடியிலே போய்ப்பார் நம்மளத்துல சின்ன வயசுல இருந்து பிடிச்சிட்டு தானே இருக்காரு அப்பா ஆமா அடிதான் பிடிக்க வரேனாரு நம்மள அடிக்காமலே அப்பா வளர்த்துருக்காரு நம்ம போயிடலாமா போயிடலாண்டி கிளம்பிடலாமா நீ கிளம்ப சொன்னா நான் கிளம்பிடுவேன் அண்ணா பெரியசாமி அண்ணா அவன் என்ன சொன்னா பார்த்தியா கிளம்ப சொன்னா கிளம்பிடுவான் இல்ல கிளம்ப சொன்னா நம்மள கிளம்பி போயிட வேண்டியதானே அப்படின்னு ஆமா போலாமா பலாம் எப்படி போலாம் நடந்து போனா போல கார்ல கூட கோவில் மணி ஓசை தண்ணி டங் டங் கேட்டதாரோ இங்கு வந்ததாரோ பாஞ்சாலி பஞ்சலி பரஞ்சோதி பரஞ்சோதி கோவில் மணி ஓசை தண்ணி கேட்டதாரோ இங்கு வந்ததாரோ பாட்டு பாடும் குட்டத்தாரோ கோவில் மணி ஓசை தண்ணி கேட்டு இங்கு வந்தேன் கோவில் மணி ஓசை தண்ணி கேட்டதாரோ பரஞ்சோதி இப்படிலாம் இருக்கு நினைப்பு மணி ஓசை கேட்டு எழுந்து இந்த பூவில் நானும் அமர்ந்து ஒரு கோயில் நானும் அமர்ந்து போன்ற பொழுது மணி ஓசையில் கூடுதல் முறையும் ஓசை கேட்டு நெஞ்சில் ஆசை கோடி சுமந்து நல்ல வாயிலே செய்யறா அந்த தங்கச்சி அருமை அருமை போலாமா போவோமா ஊர்கோலம் போவோமா பூலோகம் எங்கெங்கும் ஓடும் புண்ணியாரும் பாடும் காடும் காணும் கண்ணீரும் ஆனந்தம் போகுமா பூலோகம் பூலோகம்
தெய்வ ஓங்கார நாதமிது ஓங்கார நாதம் இது ஓங்கார நாதமிது ஆகரதனை மாது ஆகரதனை மாது அன்பனும் அமதூட்டி ஆகரதனை மாது அன்பனும் அமதூட்டி ஆகரபத போலே பயந்த மெல்லிசையாலே ஓங்கார நாதம் இது குழலுக்கு உயர் போல குழலுக்கு உயர் போலே உலகுக்கு ஒளி போலே பயருக்கு மலை போலே பயந்த மெல்லிசையாலே ஓங்கார நாதம் இது பானுமதி முறைக்கு இலக்கணமானது வடமொழி மெய்யாலே இனிதிடத்தெனது வானுமதி முறைக்கு இலக்கணமானது அந்த வடமொழி மெய்யாலே இனிதிடத்தெனது வானகமும் இறங்கி நிலமருள் கொண்டது என் மதத்திற்கு பொதுவான பராபயின்ற தமிழ் ஓங்கார நாதம் இது தத்தகினோம் தகதிமினோம் தகதிமிதகதிமினோம் தோம் என ஆண்டவம் ஆண்டும் ஆண்டவனே ஓங்கார நாதம் இது தகதிமிதகதிமினோம் தோம் என ஆண்டவம் ஆண்டும் ஆண்டவனே ஓங்கார நாதம் இது உமையாலும் உமையாலும் அன்னையனால் இணைந்து தில்லையில் ஆடிய ஆட்டம் ஒன்றும் சிவசக்தி மகமாக அன்னையனால் இணைந்து தில்லையில் ஆடிய ஆட்டம் ஒன்றும் நம்மையும் அப்பனும் ஆடிய போது அகில உலகமே ஆடியது சத்து என்று ஒரு உருவம் ஆடி வர சகல உலகமும் ஆடியது ஓம் என்று ஒரு உருவம் ஆடி
பேரன்பு கொண்ட பெரியவர்களே, பெருமதிப்புக்குரிய தாய்மார்களே, காலையில் காட்டு சென்று மண்ணை பொன்னாக்கி வீடு திரும்பும் எமதரும் விவசாய பெருங்குடி மக்களே, நாவலர்களை, பாவலர்களை மற்றும் நாடகக்கலா ரசிகர்களை, உங்கள் அனைவருக்கும் சேவக பெருமான் முடி சாய்ந்த வணக்கம், வணக்கம், வந்தனம். அகர முதலை எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, ஆதி பகவன் முதல் என்றேன் உணர வைத்தாய் நீயே, இயல் இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் தாயே, ஈண்டவர் நெஞ்சை என்று குளிர வைத்தாய் தாயே. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, அறிய வைத்தாய் தேவி, ஆதி பகவன் முதல் என்றே உலர வைத்தாய் நீயே, அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய், இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய், ஈண்டவன் நெஞ்சை என்று குளிர வைத்தாய், ஈண்டவன் நெஞ்சை என்று குளிர வைத்தாய், உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய், உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய், ஊமையின் வாய் திறந்து பேச வைத்தாய் அம்மா, பேச வைத்தாய். அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, என்னும் எழுத்தெங்கும் கண் திறந்தாய், என்னும் எழுத்தெங்கும் கண் திறந்தாய், ஏற்றதரும் புலமை ஆற்றதந்தாய், ஏற்றதரும் புலமை ஆற்றதந்தாய், ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய், ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய், ஒளி தந்து மொழி தந்து குரல் தந்தாய், ஒளி தந்து குரல் தந்தாய், ஒளி தந்து மொழி தந்து குரல் தந்தாய், ஓங்கார இசை தந்து உயர வைத்தாய் நீயே. அகர முதல் இடத்தெல்லாம் ஆதி பகவான் உதற்ற உலக என்று சொன்னதைப் போல் அனந்தனமும் வணங்க கொட்டிய எமது முருகப்பெருமனை வணங்கிவிட்டு என் கதையை நோக்கி புறப்படுகின்றேன். ஆகையினால் இந்த சேவக பெருமாள் யார் என்று கேட்டால் மதுரை அழகர் மலையை ஆளக்கூடிய மகாவிஷ்ணு. இப்பொழுது மனித ரூபமாக வரக்கூடிய காரணம் என்னவென்று கேட்டால், கோட்டை பெருமாள் கோட்டை கருப்பாகி இருவருமே என்னுடைய பக்தர்கள். அப்படி இருந்தாலும் கூட அவர்களுக்கு பல நாட்களாக குழந்தை இல்லாத காரணத்தினால் உடனடியாக என்ன செய்தோம் என்றால், அங்கு ஒரே பிரசவத்தில் 7 குழந்தையாக பெண் குழந்தையாக என்னுடைய தங்கை ஆதிபராசக்தியை பிறக்க செய்திருக்கின்றோம். இருந்தாலும் இந்த கோட்டை பெருமானை நோக்கி சென்று 7 குழந்தைகள் பிறந்திருப்பது உண்மையா இல்லை பொய்மையா என்று அறிந்து வர வேண்டும். அது மட்டுமல்லாது அதில் ஒரு குழந்தையை தானமாக கேட்டு பார்க்க வேண்டும். நமக்காக குழந்தையை கொடுக்கிறார்களா இல்லை குழந்தையே பிறக்கவில்லை என்று மறுக்கிறார்களா என்று சற்று சோதித்து பார்க்க வேண்டும். ஆகையினால் இப்பொழுது நான் சேவக பெருமாளாகவும் என்னுடைய மனைவி லட்சுமி பிராட்டியை சிலம்பாயாகவும் இருவருமே மாறி ஒன்றாக சேர்ந்து ஒரு குழந்தையை தானமாக கேட்டு பார்க்க வேண்டும். புறப்படுகின்றோம். அதற்கு முன்பதாக என்னுடைய மனைவி லட்சுமி அழைத்துக் கொண்டு புறப்படுகின்றேன். இப்பொழுது கண்ணே சிலம்பாகி சுவாமி வாருங்கள்.
சிலம்பாகி சுவாமி இன்று தன்னை அழைத்த காரணம் என்ன காரணம்? என்ன காரணம் என்றால் ம். இன்று இந்த கோட்டை பெருமாள் தெலுங்கபுரி சீமை ஆளக்கூடிய கோட்டை பெருமாள் இருக்கிறார்களவா, ஆமாம். அந்த கோட்டை பெருமாள் கோட்டையை நோக்கி செல்ல வேண்டும். ம். அங்கு சென்றதுமல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய கோட்டை பெருமாளிடத்திலையும் கோட்டை கருப்பா இடத்திலையும் 7 பெண்களாக பிறக்க செய்தோம் அல்லவா? ஆம் சுவாமி, உங்களது தந்தை அதாவது உங்களது தங்கை தங்கை 7 பிறப்பாக பிறந்திருக்கிறார்களவா? ம். அவற்றில் ஏதாவது ஒரு குழந்தையை தானமாக கேட்க வேண்டும். ஆ, தான் தனித்து சென்றால் ஆகாது என்பதற்காக உன்னை அழைத்துக் கொண்டு புறப்படலாம் என்று புறப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். புரிகிறது. இதை வைத்து ஒரு கழகம் ஆரம்பிக்க போகிறீர்கள். உண்மைதான். வாருங்கள் செல்வோம். ஆகையினால் புறப்படுவோமா கோட்டையை நோக்கி? சுவாமி வாங்க. நம் இருவருக்கும் இன்று கல்யாண நாள். ஆமா. மறந்து விட்டீர்களா? ஆ? அப்படி என்றால் திருமண நாள் என்பதை நான் மறந்துவிட்டு மறந்துவிட்டு உங்கள் தங்கையை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் செல்கிறீர்களே, இருந்தாலும் என்னை மறந்து விட்டீர்களே. கண்ணே, ம். இருந்தாலும் என்னுடைய தங்கை எங்கே பிறந்திருக்கிறாள் என்றால் ம். அங்கு சென்று பார்க்கின்ற எண்ணத்தில் நம்முடைய திருமண நாள் என்பதை நான் மறந்தே போய்விட்டேன் அம்மா. ஆம். இருந்தாலும் அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்கிறார். என்ன செய்ய வேண்டும் என்று எங்க இப்படி கேட்டா நல்லா இருக்கா? ஆ? மலரின் கதவொன்று திறக்கின்றதா, மௌனம் வெளியேற தவிக்கின்றதா, பெண்மை புதிதாக துடிக்கின்றதா, உயிரின் அமுதங்கள் சுரக்கின்றதா, முத்தங்களோடு தானே இதழ் முத்துக்குளிர்தானே, இரவுகள் இதமானதா, ஒட்டு இழுத்தான் கட்டி பிடித்தான், வெட்கம் என்ன சத்தம் போடுதா, உன்னைத்தானே நெஞ்சமென்று நம்பி வந்தேன் நானே, ஒரு பூவெடுத்து ஒரு மாலையிட்டு இளநீர் தெளித்து ஒரு கோலமிட்டு, உன்னைத்தானே உலகம் எனக்கென்று விளங்காதது, உறவே எனக்கென்று விளங்கானது, அடடா உண்டான சிறையானது, இதுவே நம் வாழ்வின் முறையானது, பாறை ஒன்றின் மேலே சிறு பூவாய் முளைத்தாயே, உறவுக்கு உயிர் தந்தாயே, மானே எனக்கு நண்பன் இல்லையே, உன்னால் ஒரு சொந்தம் வந்ததே, என்னைத்தானே தஞ்சமென்று நம்பி வந்தாய் மானே, ஒரு பூவெடுத்து ஒரு மாலையிட்டு இளநீர் தெளித்து ஒரு கோலமிட்டு, என்னைத்தானே ஆடிப்பாடி மகிழ்ந்து கொண்டிருந்தால் நேரம் போவதே தெரியாது. பார்த்தீர்களா? ஆமா. அரண்மனை நுழைவாசலுக்கே புறப்படு வந்துவிட்டோம். வாருங்கள். புறப்படு போகலாம். என்ன சாமி இப்படி? அதானே யாரைப்பா கேட்டிய? உங்களை தான் கேட்டேன், எங்கங்க போறீங்க? என்னைப்பா கேட்ட? அம்மா. எங்க போறீங்க நான் கேட்ட? ஆமாங்க, எங்களை பார்த்தா கேட்ட? உங்களை தான் கேட்டேன். அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்களே கேட்பாங்க. ஆ. கேட்கணும்னு தோணுதா? யோ. இங்க வா. என்ன புரோட்டா வீச்சு புரோட்டா? சரி, யாருப்பா நீங்க? இந்த அரண்மனைக்குள்ள இருந்து இவ்வளவு வேகமா வர்றீங்களே, யார் நீங்க? அப்படி கேளுங்க. சொல்லுங்க. இந்த கோட்டை காவலன் நான் தான். கோட்டை காவலன். கோட்டைக்கு காவலன். ஆமாங்க. சரி சரி சரி, இருக்கட்டும். உங்க பேர் என்னங்க? என் பேரு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்க. சொல்லணுமா? சொல்லுங்க. கேளுங்க சொல்றேன். அதான் கேட்டேன்ல. கேட்டியா? ஆமா. கேட்டியா? கேட்டேன்ல. நான் சொன்னது உனக்கு கேட்டதா? கேட்டுச்சே. கேட்டுச்சா? கேட்டுச்சா? கேட்டுருச்சு. அப்படியா? ஆமாங்க. கேட்டுச்சு. கேட்டுருச்சு. சரி, நான் சொல்றேன். ஆ. என் பேரு சிவக பெருமாள்யா. சேவக பெருமாள். ஆமா. இவங்க யாருங்க? இது என் பொண்டாட்டி. ஓகே ஓடாடி வாங்க. யா பொண்டாட்டின்னு சொன்னாவே இவ்வளவு வேகமா சிரிக்கிற? ஓகே ஓடாடி வாங்க பொண்டாட்டி. உங்க பொண்டாட்டிய மாமனார் மாமியார் கைகளை காடு கொடுத்தாங்க. சரி, அதுல சோளம் போட்டு விதைச்சு வச்சிருந்தாங்க. அவ்வளவுதான் கொடுத்தாங்களா? ஆமா, இவ்வளவு பெருசு வளர்ந்துச்சு கதிர் ஊரா. சரி சரி. மேல இருக்கிற குறவிட குருவிட கோத்தி கோத்தி திங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. என்னது என்னது? கொத்தி கொத்தி திங்க திங்க ஆரம்பிச்சிருச்சா? உடனே அதெல்லாம் நிறைய கொத்தி திங்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி, என் பொண்டாட்டியை தாங்க நான் மேல பரல்ல உட்கார வச்சேன். பரன்ல ஏயா சிரிக்கிற? ஐயோ ஐயோ, பரல்ல உட்கார வச்சு சரி, நானே என் பொண்டாட்டி சூ சூ சூடு விரட்டிக்கிட்டு இருந்தா. என்னத்த? பறவையத்திய. சரி, விரட்டிட்ட. அப்ப என் பொண்டாட்டி
பொண்டாட்டி என்ன பண்ணி போட்டா மச்சான் மச்சான் எனக்கு லூ போக மாட்டேங்குது. என்னன்னா பொழுது போக மாட்டேங்குது. பொழுது போக மாட்டேங்குதா? கொஞ்ச நேரம் எனக்கு கொஞ்சம் பேணு பாருங்கன்னு சொன்னாயா. சரி. ஏப்பா இப்படியே சிரிச்சுக்கிட்டே சொல்றே, என்னப்பா காரணம்? ஏன் பொண்டாட்டிக்கு அவுத்து விட்டா பொழுன்னு கொட்டு. என்னது? தலைமுடி கூந்தலியா? அப்படியா? அப்படியே நான் விலைக்கு விட்டு பாத்துக்கிட்டே இருந்தேன். என்னது? உச்சியத்தையே சரி. பார்க்க பார்க்க உச்சியை வகுந்து வகுந்து பார்க்க